உண்மையிலே ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ தான். இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா பரந்தூர் ஏர்போர்ட் அந்த இடத்துல ஒரு பிளாட் ஃப்ரீயா தான். சிபிஆர் ரோடு, சென்னை பெரிபெரல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடே நம்ம சைட்டோடைய வாசல்ல தான் இருக்கும். உள்ள ரெசிடென்ஷியல் மட்டுமே பாத்தீங்கன்னா 600 வீடுங்க இருக்கு. நம்ம சைட்டோடைய வாசல் வந்து பஸ் ஸ்டாப் சைட்டிங் இருக்கும் இல்லையா, இதை சுத்தி 600 கம்பெனிஸ் இருக்கு மொத்தம். ஸ்டேட் ஹைவே ரோடுன்றதுனால 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்க நின்னு போயிட்டே வந்துட்டே இருக்கும். நல்லா இருக்கு. இங்கதான் எங்க ஸ்கூல் பஸ் எல்லாமே வருது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இங்கதான் வருது. எங்களால வாழ முடியும், உங்களால வாழ முடியாதா? ஒரு 700ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம பண்ணிருக்கோம். கார்னர் பிளாட்ஸ்ல இருந்து எல்லாமே அவைலபிள். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்காது கிடையாது, எல்லாமே ஒரே பிரைஸ் தான். ஹலோ ஹலோ, கும்பலா இருக்கீங்களே, மேடம் உங்களை தான் கூப்பிடுறேன். இங்க யாரோ ஒரு இடம் வாங்கினா ஒரு இடம் ஃப்ரீன்னு சொல்றாங்களா, அது யார்? அது நாங்க தான் மேடம், வேற யாரும் இல்ல. சும்மா ஏங்க சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்களை ஏங்க சார் இப்படிலாம் ஏமாத்துறீங்க? உண்மையாதான் மேடம், இது ஏமாத்துற விஷயம் கிடையாது. உண்மையிலே ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ தான். எங்க வாங்கினா எங்க ஃப்ரீ? இங்க வாங்கினோம்னா இப்ப நாம இருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூர்ல. சோ இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா ஏர்போர்ட் வருது இல்லீங்களா, பரந்தூர் ஏர்போர்ட், அந்த இடத்துல ஒரு பிளாட் ஃப்ரீயா தரும். நிஜமா தானா? உண்மையாதான். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோமா? தாராளமா பண்ணுங்க. கட் இல்லாம போட்டுமா? எடிட் இல்லாம போட்டுட்டோமா? தாராளமா போட்டு உங்க நம்பரே போட்டுட்டோமா? போடுங்க தாராளமா. நிஜமா தான் சொல்றீங்களா? உண்மையாதான் மேடம் சொல்றேன். அப்ப டீடைல் சொல்லுங்க. தாராளமா சொல்றேன் மேடம். தெய்வமே, எங்க இருந்தீங்க தெய்வமே? சொல்லுங்க, உங்க கம்பெனி பேர் என்ன, உங்க பேர் என்ன, என்ன ஆஃபர், அதெல்லாம் சொல்லுங்க. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாங்க சொல்வோம் இல்ல. தாராளமா சொல்றோம். சோ நம்மளுடைய கம்பெனி பேர் வந்து பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கிட்டத்தட்ட ஒரு 52 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் சென்னையில மட்டுமே. ஓகே, சோ ஃபுல்லி சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டா? சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணிட்டு 52 ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது 53வது ப்ராஜெக்ட் எங்களுக்கு. சூப்பர், தேங்க் யூ மேடம். சோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல. சோ ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் போற ஸ்டேட் ஹைவே ரோட்டு மேலேயே. இது 10 வழிச்சாலைன்னு சொல்றாங்களா? அதுவா? ஆமா, 10 ஃபீட். அதாவது சிபிஆர் ரோடு, சென்னை பெரிபெரல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடே நம்ம சைட்டோடைய வாசல்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஓ சூப்பருங்க சார். இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கினா தான் நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்ல குடுக்குறீங்க. ஆமா, டபுள் டமாக்கா மாதிரி. எப்படின்னா ஒன்னு 10 வழிச்சாலை பக்கத்துல, இன்னொன்னு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல. சூப்பருங்க சார். ரெண்டுமே. அதாவது நானு ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வரைக்குமே எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது பாத்தீங்களா, பெருங்கலத்தூர் டு காஞ்சிபுரம் ரோடு தான் ரொம்ப ஹைஃபையா டெவலப் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பட் இப்ப இந்த பரந்தூர் ஏர்போர்ட் போட்டுட்டு இந்த சிபிஆர் ரோடு போட்டுட்டு இப்ப அதை டம்மி ஆக்கி இதை சூப்பரா டெவலப் பண்ணி விட்டுட்டீங்க. அது இல்லாம இங்க மெட்ரோ கூட வருது இல்லைங்க சார்? ஆமா, இப்ப ஸ்ரீபெரும்புத்தூர்ல மெட்ரோ ப்ரொபோசல் இருக்கு உங்களுக்கு. மெட்ரோவும் வந்துருது உங்களுக்கு. ஆல்ரெடி இந்த சிபிஆர் ரோடு 10 லேன் ரோடு வருது உங்களுக்கு. அது போக நம்ம சைட்டோட வாசல் வந்து பஸ் ஸ்டாப். என்ன பஸ் ஸ்டாப்புங்க சார்? எந்த ஊர் பஸ்? இது வந்து ஓம் நகர் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இதுக்கு உள்ள ரெசிடென்ஷியல் மட்டுமே பாத்தீங்கன்னா 600 வீடுங்க இருக்கு. 600 வீடு இருக்கு. இங்க சுத்தி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு 200-300 வீடு தெரிஞ்சிரும். இன்னும் உள்ள போனீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டாவே இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் சொல்றீங்கல்ல, அங்க இருந்து நம்ம சைட்டுக்கு எவ்வளவு தூரம்? 3.5 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதானா? இன்னைக்கு நான் தியாகராயா காலேஜ் பக்கத்துல இருக்கேங்க. அங்க இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ல நான் ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது 14,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட். வீடு தேடி தேடி அலைஞ்ச கஷ்டத்துல நான் சொல்றேன். பட் இங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்கன்னு கேட்போம். இங்க என்னங்க சார் ஸ்கொயர் ஃபீட்? உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் இதுல என்னென்ன பிளஸ் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அதையும் சொல்லுங்க. இதையும் சொல்லிட்டீங்கன்னா அப்படி கண்டினியூ பண்ணி பாக்குறதுக்கு, ஆஃபர் கேட்கறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா. இது 2650 ரூபாய் மட்டும் தான். அவ்வளவுதான்? அவ்வளவுதான். நிஜமா தான்? உண்மைதான். பரவாயில்லைங்க சார். அப்ப என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க நீங்க? சோ இந்த சைட்டே முதல் பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு. உங்களுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கர் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு. சோ பிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 700ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு லோ பட்ஜெட்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஹை பட்ஜெட்டா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். உடனே வீடு கட்டிட்டு வரணும்னா 700 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வீடு கட்டுறவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறீங்கன்னா நீங்க மொத்தமா கூட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க மொத்தமா வாங்கி வச்சிருங்க, பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. ரோடு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு எல்லா ரோடுமே இருக்கு. எல்லா ஃபேசிங்குமே இருக்கு உங்களுக்கு. கார்னர் பிளாட்ஸ்? சோ கார்னர் பிளாட்ஸ்ல இருந்து எல்லாமே அவேலபிள். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்காது? கிடையாது, எல்லாமே ஒரே பிரைஸ் தான். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் வருமா, பஞ்சாயத்து அப்ரூவல்ல இது டிடிசிபி வரும். அப்படியா? ஆனா அதுக்கே 2000 சம்திங் தான். 2650 மட்டும் தான். ஓகே, டிடிசிபி அப்ரூவல்ல 10 வழிச்சாலைக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல இருந்து பக்கத்துல மெட்ரோல இருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ்ல 2600. 2650 பிளஸ் ஒரு பிளஸ் பிளாட் ஒன்னு ஆஃபர் தரோம், அதையும் மென்ஷன் பண்ணுங்க. 2650. எப்படியாவது ஒன்னு ரேட்டை கம்மி பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா அவர் முழிச்சிட்டு இருக்காரு, தூங்கல.
சரி இங்க இடம் வாங்கினா எனக்கு பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல எனக்கு ஒரு இடம் ஃப்ரீயா தருவீங்களா? ஆமா ஆமா. இங்க அப்ப நான் எவ்வளவு வாங்கினா எனக்கு அங்க ஃப்ரீயா தருவீங்க? சோ இங்க திட்டக்கட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அரௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சென்ட், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சென்ட் ஃப்ரீயா, ஒரு சென்ட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இப்ப அங்க என்ன ரேட் விக்குதுன்னு தெரியும் இல்லைங்க சார்? பரந்தூர்ல குறைஞ்சபட்சம் 1300 ரூபாய் விக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். கண்டிப்பா நம்ம பரந்தூர்னா எக்ஸாக்ட் அங்க வராது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் என்னன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல வரும் உங்களுக்கு. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது 2040ல தான் உங்களுக்கு. ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவே 3000 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். நாங்க கொடுக்குற இந்த ஃப்ரீயா பிளாட்ஸே உங்களுக்கு அரௌண்ட் 3000 to 3500 ருபீஸ் அன்னைக்கு போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து ஒரு காலத்துல அது ஒரு வில்லேஜா தான் இருந்துச்சு. அது சுத்தி இருக்கிற மக்கள்லாம் இங்க வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைச்சாங்க. பட் இன்னைக்கு ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த இடத்த வித்துட்டோமேப்பா, அங்க வாங்கி போட்டிருக்கலாமேப்பான்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க கூடாதுன்னா இப்பயே பரந்தூர் பிடிச்சுக்கோங்க, மெட்ரோ பிடிச்சுக்கோங்க, 10 வழி சாலையெல்லாம் பிடிச்சுக்கோங்க. அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம அம்மா அப்பா பண்ண தப்ப நம்ம பண்ணவே கூடாது. சரி, வேற என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் இங்க கொடுத்துருக்கீங்க நீங்க? முதல் ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா என்ன வேணும் பார்க்கணும். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்ல அகாமடேஷன் பண்றதுனால முதல் நம்ம பார்க்க வேண்டியது சுத்தி வீடுங்க இருக்கலாம்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் கனெக்டிவிட்டி மெயின் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் பேசிக் நீட்ஸான கடைங்க இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த லேஅவுட்ல இருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். ஓகே, இப்போ நான் வரும்போது நான் பார்த்தேன் ஒரு மெடிக்கல் காலேஜ், என்ன சார், பனிமலர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். அது இருந்துச்சு. இங்க இருந்து நடந்தே போடலாம். அதுக்கு நீங்க ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும், ஒரு பைக் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, நடந்தே போகலாம். சோ அப்போ பேசிக் நெசசிட்டியா இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்கு. தாராளமா இருக்கு. பால் கடையில இருந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க இருக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பே ஒரு நம்ம சைட் வாசல்ல இருக்குன்னா, பஸ் ஸ்டாப் சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, அப்ராக்சிமேட்ல ஒரு ஃபேமிலி நிறைய ரெசிடென்ஷியல் இருக்கிற ஏரியால தான் ஒரு பஸ் ஸ்டாப் கொண்டு வருவாங்க. இந்த பஸ் ஸ்டாப் நம்ம சைட் வாசல்லே இருக்குன்னா அப்ப எவ்வளவு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹைவே ரோடுன்றதுனால 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்க நின்னு போயிட்டே வந்துட்டே இருக்கும். பட் இது வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து இது ஒரு 100 மீட்டர்ஸ் வருமாங்க சார்? 150 மீட்டர்ஸ்ங்கிறதுனால சேஃப். இன்கேஸ் அதையும் 10 வழிச்சாலே 12 வழிச்சாலே ஆக்கிடுவாங்களோ அப்படி நீங்க கவலைப்பட்டாலும் நம்ம இடம் பாதிப்படாது. அந்த மாதிரி சேஃபான இடத்துல தான் இருக்கு. அந்த பொல்யூஷன் நம்மளுக்கு வரவும் வராது. இங்க வந்து பீஸ் அண்ட் காம்ஃபுல்லா இருக்கு. நீங்க நடந்து வந்து பார்க்கும் போதே தெரியும். இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி நடந்து வந்தீங்கனாலே தெரியும். சார், இப்போ எங்க போனாலுமே ஸ்கூலு, காலேஜ், மெடிக்கல்ஸ்லாம் இருந்தது. கோவில் எல்லாம் இருக்கா, சர்ச் இருக்கா, மாஸ்க் இருக்கா, அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க இருக்கிற இடமே ஸ்ரீபெரும்புதூர் மேடம். ஓகே, எங்க ஐயாவே இருக்கிற இடமே இதுதான். பிறந்தது ராமானுஜர் பிறந்த இடமே இதுதான். அப்ப சர்ச் அண்ட் மாஸ்க்குமே இங்க இருக்கு உங்களுக்கு. நம்ம இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணீங்கன்னா பெரிய மாஸ்க் இருக்கு உங்களுக்கு. சோ பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல போய்க்கலாம் உங்களுக்கு. எல்லாமே டிராவல் பண்றது எல்லாமே. அது போக பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஜோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த EVP சினிமாஸ் இருந்ததுல இப்ப வேல்ஸ் மாத்திட்டாங்க. அங்கதான் பிக் பாஸ் ஷோலாம் நடக்குது. அந்த ஷோ போற இடம் எவ்வளவு தூரம் சார்? நம்ம சைடுல ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். 25 மினிட்ஸ். அப்ப குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அது ஒரு 1/2 ஹவர்ல போயிடலாம். 1/2 ஹவர்ல போயிடலாம். சோ இன் கேஸ் நீங்க சவுத் சைடுல போற பெரிய பஸ்லாம் பிடிக்க போறீங்க, லாங் ட்ரிப் பஸ்லாம் பிடிக்க போறீங்கன்னா இங்க இருந்து ஒரு 25 மினிட்ஸ்ல போயிடலாம். பட் அது அங்க இருந்து இப்படிதான் கிராஸ் ஆகி வரும். இங்க ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். நீங்க இங்க இருந்தே ஏறி கூட போகலாம். அதுவும் ரொம்ப ஈஸி. அப்ப குத்தம்பாக்கம் வந்துச்சுன்னா அங்க காய்கறி எல்லாம் இப்ப அங்கதான் வரப்போகுது. இன்னும் ஒரு 1 இயர் சாலிடா அது ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு காய்கறி அங்க வந்துடும். நீங்க அங்க இருந்து எல்லாமே பண்ணிடலாம். இங்க ரெசிடென்ஸ் இப்ப இவ்வளவு வீடுகள்லாம் இருக்கு, எல்லாமே ஓகே தாங்க சார். லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா இங்க 80 to 90% வரைக்கும் நம்மளே லோன் ப்ரொவைட் பண்ணிடுறோம் மேடம். இது லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் ரெண்டுமே பண்ணிடுறோம். ஏன்னா இது ரெசிடென்ஷியல் ஏரியா, இமிடியேட்டா வீடு கட்ட முடியும் அப்படின்றதுனால இப்ப புக்கிங் போயிட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் லேண்ட் லோன் வாங்குறதுல லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் தான் எடுக்கிறாங்க. சோ இமிடியேட்டா வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஆமா, 2600 ரூபீஸ்க்கு இங்க இடம் வாங்கினா அங்க ஒரு இடம் ஃப்ரீ. இப்ப நீங்க வீடா கட்டி தரீங்கன்னா எனக்கு ஒரு மினிமம் ஒரு 35 இல்ல 45 55 இதுல நான் 2 BHK கட்டி தருவேன்னு சொல்வீங்களா? அது எந்த ரேஞ்ச்ல கட்டி தருவீங்க? 35 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம். லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து நம்ம பண்ணி இது 1 BHK வா? 2 BHK வே பண்ணி தரலாம். 2 BHK 35 lakhs தாராளமா பண்ணி தரலாம். ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? எந்த ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தருவீங்க? இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம தாராளமா கட்டி கொடுக்கலாம். சூப்பருங்க சார். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பைபாஸ் பக்கத்துல நம்ம வீடு இந்த ரேட்ல கிடைக்கிறது பெரிய விஷயங்க சார். நான் சென்னையிலே வாழ்ந்ததுனால இதுவும் சென்னை தான், CMD லிமிட்ல வந்துரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. எனக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்லயே வந்து பால், இஞ்சி, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். இங்க வருமா? இங்க எல்லா ஆப்புமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓலா, யூபர், நீங்க சொல்ற ஜெப்டோ, ஜொமேட்டோ எல்லாமே உள்ளே வரும் உங்களுக்கு. சோ அபார்ட் ஃப்ரம் தட் ஸ்கூல் பஸ்ல இருந்து எல்லாமே உள்ள வந்துட்டு போகுது. ஆமா, இது தவிர்த்து நான் இங்க 600 வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால காய்கறி விக்கிறவங்க கூட உள்ள வந்து அவங்களுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸும் கிடைச்சிடும், கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டாவும் கிடைச்சிடும். சரி, இங்க பார்க்லாம் என்னங்க சார் கொடுத்திருக்கீங்க? பார்க்லாம் கொடுத்திருக்கீங்களா? மொத்தம் 3 பார்க் கொடுத்திருக்கோம் மேடம். கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்கு உங்களுக்கு, அது ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நம்ம. இது போக ஒரு 3 பார்க்குக்கான இடமும் நாம கொடுத்திருக்கோம். சோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அதையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பருங்க சார். இப்போ எனக்கு எல்லாமே ஓகே தான். நான் வேலை செய்யறதுக்கு இங்க என்ன இருக்கு? நான் எதனா வேலைக்கு போக முடியுமா? எங்க வீட்டுக்காரங்க இருந்து வேலைக்கு எதனா போக முடியுமா? இல்ல IT செக்டார்ஸ் மட்டும்
மட்டும் தான் இருக்குமா இல்ல இண்டஸ்ட்ரியல் கிடைக்குமா அந்த மாதிரி எதுனா சொல்லுங்க, அப்பதானே நாங்க லோன் எல்லாம் கட்ட முடியும். இது எல்லாமே இருக்கு மேடம். இன்னைக்கு 600 வீடுங்க உள்ள இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, மெயினா பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ இது கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றது இதை சுத்தி நாம சைட்டிங் இருக்கும் இல்லையா, இதை சுத்தி 600 கம்பெனிஸ் இருக்கு மொத்தம். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் மட்டுமே உங்களுக்கு. ஆனா நிலத்தடி நீர் கெட்டு போகாது, அதெல்லாம் போகாது. இங்கெல்லாம் இதை ஒட்டி கிடையாது, இதெல்லாம் இங்க இருந்து தள்ளி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியேஷன்ஸ்க்கு அந்த பக்கம் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த 5 கிலோமீட்டர்ன்றது நம்ம டிராவல் பண்ணிட்டு வர தூரம் தான். ஓகே, அதாவது ஈஸியா வேலைக்கும் போயிட்டு வந்துடலாம், ஆனா நிலத்தடி நீரும் கெட்டு போகாத மாதிரி ஒரு இடம் வேணும்னா இது பெஸ்டா இருக்கும். ஆமா, இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சுத்தி பாத்தீங்கன்னா எனக்கு மட்டுமே தெரிஞ்சு ஒரு 200-300 இண்டஸ்ட்ரியல் இருக்கு. ஆனா இங்க நிறைய பேர் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, நிறைய பேர் வீடு வாங்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் பிளாட்டா தெரியும், நம்ம காஞ்சிபுரம் பஸ் போவோம்ல, அப்ப பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எம்டியா தெரியும். இப்ப பார்த்தா திடீர்னு அபார்ட்மெண்டா தெரியுது, திடீர்னு பார்த்தா வீடா தெரியுது. அப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆனா எத்தனை பேருக்கு இங்க வேலை வாய்ப்புகள் இருந்தா இங்க திடீர்னு வளர்ந்துட்டே இருப்பாங்க பாருங்க. அப்ப நமக்கும் இங்க வந்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் இருக்கும், வீட்டுக்கு வீடும் கிடைக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கிடைக்கும், வாடகை காசுல சொந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிடலாங்க. நான் ஒரு 7500 ரூபாய் வாடகை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க சார், இங்க வந்தா கூட ஒரு 7000 ரூபாய் போட்டா 15000 ரூபாய் இஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன். 7500 ரூபாய், யாரும் பின்னாடி கமெண்ட்ல திட்டக்கூடாது, 15000 ரூபாய்னு வச்சுக்கோங்க. இஎம்ஐ கட்டினா எனக்கு வீடு கிடைச்சிடும் தாராளமா மேடம். ஒரு 15000 ரூபாய் இஎம்ஐ இருந்தா வீடு பிளஸ் லேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் 15000 ரூபாய். நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து 15000 பண்ண முடியாது. உங்களுக்கு அப்ராக்சிமேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20000 ரூபாய், 20 25000 ரூபாய். ஏன்னா இன்னைக்கு நீங்க இஎம்ஐ வீடு வாடகைன்னு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய்ல இருந்து 10000 ரூபாய் போகுது. கூட ஒரு 15000 ரூபாய் போட்டா சொந்த வீடுன்னே நாம உட்காந்துக்கலாம். இது ஒண்ணு. அபார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பேர் ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. சோ இங்க மெயின் பிளஸ் என்னன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினவங்களே உடனே வீடு கட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டுக்கு விட்டுறாங்க. ஏன்னா இதை சுத்தி இருக்கிற கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே சோ எங்க இருந்து வருவாங்க, இதுக்கு நியர்பைல இருந்து தான் போகணும் அப்படின்றதுனால பஸ் ஸ்டாப் வாசலே இருக்கிறதுனால இங்க நிறைய பேர் அகாமடேஷன் பண்ணாங்க. ஓனர்ஸ் இல்லாம 50% பாத்தீங்கன்னா ரெண்டட் பீப்புளே இருக்காங்க. சரி, அதாவது இந்த வாடகை வாங்கி அப்படியே நம்ம லோன் கட்டிக்கலாங்க. அந்த மாதிரி வேணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பண்ணிக்கலாம். இல்ல நான் வீடு நானே வந்துக்கிறேன்னாலும் நீங்க தாராளமா வந்துக்கலாம். நீங்க வாங்குறத வாங்குறீங்க, ஒரு 2 சைட்டா வாங்கி வைங்க, கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேய் தம்பி ஒரு நிமிஷம் இருடா, நான் இங்க சைட்டை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். இங்க வந்து சையத் சார்னு ஒருத்தர் எனக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இப்ப அவருக்கு தெரியாம நான் உன்கிட்ட கேக்குறேன், இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லு. நல்லா இருக்கு. இங்கதான் எங்க ஸ்கூல் பஸ் எல்லாமே வருது, ஸ்விக்கி ஜொமேட்டோ இங்கதான் வருது. எங்களால வாழ முடியும், உங்களால வாழ முடியாதா? ஆமாண்டா, ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இங்க வருதா? ஸ்கூல் பஸ்ஸும் உள்ளே வருதா? பஸ் ஸ்டாண்ட்ல எங்க இருக்கு? இதோ வெளியே இருக்கு, நடந்து போற தூரத்துலயா? இங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஒர்க் நடக்குது, அது என்னதுடா? அது அங்கதான் பார்க் கட்டுறாங்க. அங்க வெளியில அந்த மெயின் ரோட்ல அந்த 100 மீட்டர் போய் பஸ் அங்க ரோட்லாம் போடுறாங்க, பெரிய ரோடு போடுறாங்களா? ட்ரெயினும் வருதா? நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஹைகிரீவா வித்யாசம். அது எங்க இருக்குது? அது வந்து ஜெயா ஹாஸ்பிட்டலுக்குள்ள. இங்க இருந்து எவ்வளவு தூரம் அது? இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவ்வளவுதானா? ஸ்கூல் பஸ்ஸே வந்து கூட்டு போயிடுதா? அப்ப நான் இங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டினா என் பசங்களும் பத்திரமா கூட்டு வந்துருவியா? சேஃபா? சேஃப். இங்க எல்லாம் ரொம்ப கம்யூனிட்டி மாதிரி நல்லா பத்திரமா இருக்கா? இங்க எவ்வளவு வீடுடா இருக்கு? இங்க ஒரு 100 200 எனக்கு தெரிஞ்சு எனக்கே 300-400 வீடு தெரியுதுடா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் 200-100 வீடு கிட்ட இருக்காங்களா? ஏய் சூப்பர்டா. அப்போ இங்க இடம் வாங்கினா அங்க எங்க ஃப்ரீன்னு சொல்றாங்களா, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். காஞ்சிபுரத்துல ஒரு சென்ட், இங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா காஞ்சிபுரத்துல ஒரு சென்ட் ஃப்ரீ. இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேடா. எப்படிடா? கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? நிறைய பேர் வாங்குறாங்களா இங்க இடம்? தேங்க்யூடா சோ மச். உன் பேர் என்ன? தக்ஷித். தேங்க்யூ சோ மச். நாங்களும் இங்க இடம் வந்து வாங்குறோம். தேங்க்ஸ்டா. தேங்க்யூ சோ மச். அப்ப நானும் இங்க வந்து இடம் வாங்கலாமா? சரி, இப்போ மொத்தமா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறோம்னா என்ன பிரைஸ் வருது? உங்களுக்கு அப்ராக்சிமேட்லா ஒரு 18 சம்திங் வரும் மேடம். 19 lakhs வச்சுக்கோங்க. 19 lakhs 19 லட்சம் கரெக்ட்டா பாத்தீங்கன்னா 19 lakhs. ஒரு வீடா வாங்குனீங்கன்னா 35 லட்சம். 35 லட்சத்துல வீடு கட்டலாம். நான் சொல்றது 2 BHK சிங்கிள் கூட சொல்லல நான். 2 BHKவே தாராளமா 35 லட்சம். ஓகே, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா 2 BHK தரேன் 35 லட்சத்துக்கு தரேன்ட்டு அந்த என்ன சொல்லுவோம் இரும்பு ஷீட்ல அதை போட்டு தராங்க. இங்க அப்படிலாம் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க. சரி, என்னது கட்டிடம் தானே கட்டி தரீங்க? நிஜமா தானே? நிஜமா தான் மேடம். ஓகே, எங்களுடைய சேனல் மெம்பர்ஸ்க்காக, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இன்னும் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் தருவீங்க? ஸோ உங்கள் சேனல்லேருந்து அந்த பேரை சொல்லிட்டு என்கொயரி வந்து கால் வருது அப்படின்னா, புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறோம். அது என்னன்றது நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். எங்களுக்கு கால் வந்ததுன்னா அது கண்டிப்பாக நான் அந்த ஆஃபர் சொல்கிறோம் உங்களுக்கு. சரி, எனக்கு என்கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்லைங்க. என்னோட சேனல் பேர் சொல்லிட்டு, நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த ஆஃபர் என்னவோ நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கோங்க. ரேட்டு கூட நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். சரி, எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக, எங்கள் சப்ஸ்கிரைபர் கிடையாது, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுங்க. லோன் எல்லாம் பாருங்க, சைட் விசிட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவீங்க. அதெல்லாம் 100% மேடம். வீட்டில் இருந்து பிக்கப் ட்ராப் எல்லாமே நம்ம ஃப்ரீ
சைட் விசிட் தான் பண்றோம். ஃபேமிலியோடி வந்தாங்க அப்படின்னா தாராளமா வந்து ஒரு மன திருப்தியோடி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்ற சந்தோஷத்தோடி தான் திரும்பி போவாங்க. அது கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் அஷூரன்ஸ். அதாவது இப்ப இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஃபியூச்சர்ல என் பசங்களுக்கு ஒரு இடம்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு ஃப்ரீயாவே வாங்கிக்க முடியும். இப்ப எனக்கு இந்த இடம் வாங்கிட்டீங்கன்னா என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் அங்க நான் ஃப்ரீயா இடம் வாங்கி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. சார் தேங்க்யூ சோ மச். எனக்கு சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க பண்ணி கொடுத்துறோம். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். சப்போஸ் எனக்கு அவ்வளவு தூரத்துல இடம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம இந்த பிரைஸ்லயே கூட ரெடியூஸ் பண்ணிப்பீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இடமா வாங்கிக்கோங்க. பரந்தூர் ஏர்போர்ட் ஏற 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 இந்த ரேட் ஏறும். இது என்னுடைய சஜஷன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். சரி, நல்லபடியா பண்ணி கொடுங்க. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லா பண்ணி கொடுங்க. ஆஃபர்ஸும் அள்ளி அள்ளி கொடுத்துருங்க. தாராளமா கூட பண்ணிக்கலாம். வாழ்க இடத்துடன் வீடுடன்.